Good morning. I am a physics teacher, 7th standard physics. எலக்ட்ரிசிட்டி லெசன் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது இதை பற்றி நம்ம 6லேயே படிச்சிருக்கோமே அப்படின்ட்டு தான் இல்லையா? ஆமாம், நீங்கள் 6ல் படித்ததோட கண்டினியூட்டி தான் 7th நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? சரி, 7th என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் லேர்னிங் டு ட்ரா த சர்க்யூட் டயக்ராம். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம், சர்க்யூட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்வெக்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ. கன்வெக்ஷனல் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரான் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பேஸ்டு ஆன் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் த கனெக்ஷன் ஆஃப் பல்ப்ஸ் இன் எ சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டில் பல்போட கனெக்ஷனை பொறுத்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னு பொறுத்தும் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது டிஸ்டிங்ஷிங் எ செல் அண்ட் எ பேட்ரி. செல்லுனா என்ன, பேட்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் த எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் த எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். சரியா? எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த எஃபெக்ட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் பார்க்க போகிறோம். Applying the knowledge is identifying the components of electric circuit. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய காம்போனண்ட்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் த டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட். சரியா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டூயிங் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அண்ட் ட்ராயிங் த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் த ஓன். நம்மளே நியூமெரிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு சர்க்யூட்டோட டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது, இது எல்லாமே இந்த லெசனை நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? லெசனோட இன்ட்ரொடக்ஷன் போகலாமா? இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன் 1882 when it was sunset in the west that miracle happened in நியூயார்க் சிட்டி. நியூயார்க் சிட்டியில் சன்செட் ஆகக்கூடிய அந்த தருணத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அதிசயம் நிகழுது. என்னன்னு பார்த்தோம்னா, when தாமஸ் ஆல்வா எடிசன் gently pushed the switch on, 14,000 bulb in 9,000 house suddenly got lighted up. சரியா? தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 9,000 ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு 14,000 பல்ப் அப்படியே க்ளோ ஆகுது. சரியா? இட் வாஸ் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் டு மேன்கைண்ட். இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, மனிதனோட கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஃப்ரம் தென் த வேர்ல்டு வாஸ் அண்டர் த லைட் ஈவன் இன் த நைட். அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நைட்லேயுமே இந்த உலகம் பார்த்தோம்னா லைட்னால் அப்படியே ஒளிமயமாக நம்மளுக்கு தெரியுது இல்லையா? மெனி கண்ட்ரீஸ் பிகன் யூஸிங் எலக்ட்ரிசிட்டி ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ். நிறைய நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? 17 years later, the New York in 1899 electricity first came to India. அதுக்கப்புறம் தான் 1899 எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்துச்சு. சரியா? The Calcutta Electric Supply Corporation Limited commissioned the first thermal power plant in India on 17th April 1899. ஓகேவா? ஸோ கல்கட்டாவில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அரவுண்ட் 1900s a thermal power station was set up at Basin Bridge in Madras city and power was distributed to the government press, general hospital, electric, tramway and certain residential area in Madras. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன ஆரம்பித்தாங்க, அப்படியே பவர் சப்ளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருந்து அதுக்கப்புறம் வீடு வரைக்குமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரியா? டுடே எலக்ட்ரிசிட்டி இஸ் த காமன் ஹவுஸ் ஹோல்டு கம்யூனிட்டி இல்லையா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் பார்த்தோம்னா மிக மிக அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சொல்கிறோமா? நீங்களே பாருங்கள், நம்ம வீட்டில் இயங்கக்கூடிய பல பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டினால தான் ரன் ஆகுது இல்லையா? ஸோ கரண்ட் இல்லை அப்படின்னாக்க நம்ம சொல்கிறோமா, எப்போ கரண்ட் வரும், போர் அடிக்கும், டிவி பார்க்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த ரோலாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் பவர் பிளான்ட்டு. இன் யுவர் கிளாஸ் 6 we learned about electricity and the sources. இல்லையா? நம்ம 6லேயே எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு படித்தோம். எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதோ அதை தான் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு படித்தோம் இல்லையா? ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஃபேக்ட்ரிஸ், ரன்னிங் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் லைக் வென்டிலேட்டர், communications like mobiles, radio and TV, drawing water and to the agricultural field and light up
ஹவுஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பார்த்தோம்னா கரண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது இல்லையா. அப்போ வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா. we can see that it is a form of energy, அதுவும் ஒரு வகையான எனர்ஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஹீட்டும் மேக்னட்டிசமும் எப்படி ஒன் ஆஃப் த எனர்ஜியோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியும் ஒன் ஆஃப் த எனர்ஜி தான் இல்லையா. நம்ம 6லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியும் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியில் படிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், we have learned that all materials are made up of small particles called atom இல்லையா. நமக்கு தெரியும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தோம்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் பார்ட்டிகளால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இஸ் கால்டு த நியூக்ளியஸ் இல்லையா. அப்போ வந்து ஆட்டமுடைய சென்டர் பார்ட்டில் கூடிய இருக்கிறது பேர் என்ன சொல்கிறோம், நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இல்லை பாருங்கள், இதுதான் ஆட்டம், அதனோட சென்டர் பார்ட்டில் என்ன இருக்குது, நியூக்ளியஸ் வந்து இருக்குது இல்லையா. த நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் சரியா. அப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் இல்லையா. புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், எப்பயுமே புரோட்டான் என்ன சார்ஜாக இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ் கொடுத்துருக்காங்களா, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, அதுதான் புரோட்டான் ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா. நியூட்ரான் ஹாவ் நோ சார்ஜ், அதனால தான் நியூட்ரானுக்கு வந்து சிம்பிள் கொடுக்கல ஓகேவா. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட் சரியா. இல்லை பாருங்கள், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஆர்பிட் லெவலில் சுற்றி வந்துட்டுருக்கு சரியா. எலக்ட்ரிசிட்டி இஸ் a form of energy that is associated with electric charge that exist inside the atom இல்லையா. ஸோ ஆட்டமில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோடைய இதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்துட்டு உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் எ யூனிட் கால்ட் கூலும். அந்த எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, கூலும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் எ யூனிட் கால்ட் கூலும் ஓகேவா. சரி, இப்போ கூலும்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 unit of coulomb is the charge of approximately 6.242 into 10 to the power of 18 proton or electron சரியா. அப்போ 1 கூலும்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு புரோட்டான் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானோடைய அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான். என்னன்னு பார்த்தோம்னா 6.242 into 10 to the power of 18 ஓகேவா. அடுத்து பாருங்கள், எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆர் ஜென்ரலி டினோட்டட் பை த லெட்டர் Q. அப்போ Q அப்படின்னாவே என்ன அர்த்தம், எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஓகேவா. இது பாருங்கள், எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேவா. கவனிங்க, அலைன் பண்ணிக்கோங்க. த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கான்ஸ்டிடியூட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லையா. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்போ கரண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவ் ஆகிறது தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. கொடுத்துருக்காங்க, த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கான்ஸ்டிடியூட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஃபார் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் டு ஒர்க் எலக்ட்ரிக் கரண்ட் மஸ்ட் ஃப்ளோ த்ரூ ஹீட் இல்லையா. நம்ம வீட்டில் கூடிய ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வழியாக என்ன பண்ணியிருக்கணும், கரண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், ஃபேன் ரன் ஆகணும் அப்படின்னாக்க நம்ம ஸ்விட்ச்சு போடுறோம், அந்த ஸ்விட்ச் வழியாக நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கிற இடம் வரைக்குமே வயர்ஸ் மூலிமா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அதனால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஃபேன் வந்து ரன் ஆகுது இல்லையா. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கவனிங்க. An electric current is measured by the amount of electric charge moving per unit time at any point in the circuit. ஓகேவா. The conventional symbol for current is I. ஓகேவா. இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர் வழியாக தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு 1 யூனிட் டைமில் மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. இப்போ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி பார்க்கலாம். த SI யூனிட் ஆஃப் ஃபார் மெஷரிங் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ஆம்பியர் இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு என்ன பேர், ஆம்பியர் சரியா. So which is the flow of electric charge across a surface at the rate of 1 coulomb per second சரியா. அப்போ 1 செகண்டுக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம ஐன்ற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். ஸோ I equal to Q by T, I equal to Q by T ஓகேவா.
வேர் ஐ வந்து பார்த்தோம்னா கரண்ட்டை டினோட் பண்ணுது. கரண்ட்டோடைய எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தோம்னா ஆம்பியர், அதனோட சிம்பிள் ஏ. அடுத்தது கியூனா எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் என்னது கூலும், சரியா, அதனோட சிம்பிள் சி. அடுத்தது டி, டீனா என்னது டைம் டேக்கன், சரியா, டைமுன்னாவே இதெல்லாம் மெஷர் பண்ணுவோம் செகண்டில் தான், அதனோட சிம்பிள் எஸ். இதை தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஐ, சார்ஜ் கியூ, டைம் டி. ஓகேவா, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்வெக்ஷனல் கரண்ட் அண்டு எலக்ட்ரான் ஃப்ளோ, சரியா. கன்வெக்ஷனல் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரான் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கன்வெக்ஷனல் கரண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா தமிழில் மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னாக்க எலக்ட்ரான்களின் ஓட்டம் பற்றி நம்ம சொல்ல போகிறோம், சரியா. இந்த படத்தை நல்லா கவனிங்க. கன்வெக்ஷனல் கரண்ட்டுக்கு பாருங்கள், இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான். பேட்ரி ஒயர்ஸ் மூலயமா ஒரு சின்ன பல்பை வந்து க்ளோ பண்ண வைக்கிறது, ஓகேவா. எல்இடி பல்புன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோடைய பாசிட்டிவ், பேட்டரியோட நெகட்டிவ், அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து பல்புக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேட்டரியோடைய பாசிட்டிவில் இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ போகுது இல்லையா. அப்போ நல்லா கவனிங்க, பேட்டரியோடைய பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போச்சு அப்படின்னா அதுதான் கன்வெக்ஷனல் கரண்ட் கொடுத்துருக்காங்க. கன்வெக்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் த பாசிட்டிவ் டு த நெகட்டிவ் எண்ட், ஓகேவா. அப்போ மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வெக்ஷனல் கரண்ட்டு பேட்டரியோடைய பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போய் சேரும், ஓகேவா. அதுவே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரானோட ஃப்ளோ எப்படி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே தான், சிம்பிள் சர்க்கியூட் தான். பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று இல்லையா, அது கனெக்ட் பண்ணி பல்ப் வந்து க்ளோ பண்ண வைக்கிறாங்க. இப்போ கவனிங்க, நெகட்டிவ்லேருந்து போகுது, பேட்டரியோடைய நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வரைக்கும் போகுது இல்லையா. அந்த நெகட்டிவ் போதில் பாருங்கள், கண்டக்டிங் ஒயர்ஸு, அதுக்குள்ளே என்ன இருக்குது, எலக்ட்ரானோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானோடைய டைரக்ஷன், சரியா. அப்போ நல்லா கவனிங்க, பேட்டரியோடைய நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகுது, அங்கே எது மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானோடைய டைரக்ஷன், ஓகேவா. கன்வெக்ஷன் கரண்ட்டுன்னா பாசிட்டிவ் சார்ஜோடைய டைரக்ஷன், எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னாக்க எலக்ட்ரானோடைய டைரக்ஷன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஃப்ரம் த நெகட்டிவ் டு த பாசிட்டிவ் எண்ட், சரியா. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ்லேருந்து தான் பாசிட்டிவ் எண்டுக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா. பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், சயின்டிஸ்ட் பிலீவ் தட் த எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிடர்ட் ஆஃப் த மூவிங் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, கரண்ட் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எப்படி கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னாக்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மூவ் ஆகாதனால தான் எலக்ட்ரிக் கரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சரியா. திஸ் மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு கன்வெக்ஷனல் கரண்ட். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்வெக்ஷனல் கரண்ட்டுன்னு சொன்னாங்க, சரியா. ஆஃப்டர் த எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர்ட், இட் வாஸ் நோ த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆக்சுவலி takes place from the negative terminal to the positive terminal of the battery இல்லையா. அதுக்கப்புறம் எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானோட ஃப்ளோ எங்கேருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, சரியா. திஸ் மூமெண்ட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ. இதை தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். Convectional current is in the direction opposite to the electron flow, சரியா. அதாவது கன்வெக்ஷன் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம், சரியா. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கன்வெக்ஷன் கரண்ட்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதனோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.